இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிருக்கணும், உங்களோட பழைய பிக்கெல்லாம் நீ வந்து எடுத்து வச்சுக்கணும். அதிகாலத்தில் எடுத்த பிக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஹை குவாலிட்டியில் மாற்றலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து அதுக்கு பிஃபோரில் எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் போதும். ஆனால் டவுன்லோட் பண்ணி உங்களோட பிக்கை வந்து அதில் ப்ரொசீட் பண்ணுற மூலியமாக நீங்கள் வந்து உங்களோட பிக்கை வந்து இப்போ ஹை குவாலிட்டியில் வந்து இப்போ எடுத்த அந்த பிக் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ரெமினி. பேர் நல்லா இருக்குல்ல? நம்மளை நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட அதர் சோஷியல் மீடியா லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இதில் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து பழசு, அது வந்து இப்போ அவங்க இது பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு. ஓகே, இதுக்கு வந்து நெட்டு வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். நெட்டை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதில் வந்து குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பழைய முன்னாடி எடுத்த வீடியோ வந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ வந்தாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து போர்ட்ரேட்டும் வந்து பண்ணிக்கலாம். அவங்க நார்மலாக எடுத்த பிக்கை வந்து போர்ட்ரேட்டில் ஆக்கணுமா அது கூட பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பிக்கு மட்டும் தான் நம்ம வந்து இன்றைக்கி சொல்ல போகிறோம். பிக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க, அதுக்கு வந்து என்ஹான்ஸ்ன்னு இருக்கா, இந்த என்ஹான்ஸுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேலரிக்குள்ளே போவோம். இந்த பிக்கை தான் நம்ம வந்து தம்ப்நெயிலில் வச்சுருப்போம். இந்த பிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நார்மலாக இந்த பிக் வந்து இப்படி தான் இருக்குது. இதை வந்து கிளாரிட்டி, ஹை கிளாரிட்டி வந்து கொடுத்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கீழே வந்து இந்த டிக் ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு வந்து நெட்டு தேவைப்படும். அந்த வந்து டிக் ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வந்து ப்ராசஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் நம்ம வந்து செலக்ட் பண்ண பிக்கு வந்து இந்த பிக்கு தான். இதை வந்து அப்படியே இப்படி வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ தெரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் தெரியுதா? கொஞ்ச நேரம் அது வந்து லோட் ஆகும், நம்ம நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து நீங்களே பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ளது. நம்ம அதை வந்து இப்படி பண்ணோம்னா கொஞ்சம் கிளாரிட்டி வந்து உங்களுக்கே தெரியுதா? என்னோடய ஃபேஸை பாருங்கள். இது வந்து முன்னாடி இந்த ஃபோட்டோ, இது வந்து இப்போ உள்ளது அப்படியே ஃபுல். அடுத்து வந்து இந்த பிக்கை பார்ப்போம். இந்த பிக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போவே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண பிக்கு, அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் ஃபோன் கேமரா எடுக்கிறனால உங்களுக்கு வந்து ஓரளவு தான் குவாலிட்டி தெரியும். ஆனால் நீங்கள் நேரில் பார்க்கும்போது செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இந்த அப்ளிகேஷன்லாம் ஏற்றி எல்லாம் வந்து பார்த்தாச்சு. இருந்தும் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து சைன்இன் பண்ணும்போது இமெயில் ஐடியை வச்சு சைன்இன் பண்ணுவோம். அதாவது ஒரு இமெயில் ஐடிக்கு வந்து நம்ம வந்து 5 தடவை தான் பிக் வந்து, அதாவது 5 பிக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஒரு 10-15 பிக் வந்து மாற்றணும்னா வந்து 2-3 ஜிமெயில் ஐடி போட்டு அதை வந்து சைன்அப் பண்ணுற மூலியமாக தான் நம்ம வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை விட அதிகமாக பிக் இருந்துச்சுன்னா மந்த்லி வந்து 420 ப்ரீமியம் பேக் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 420 ரூபா கொடுத்து உங்களுக்கு எத்தனை பிக் வேணால் நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து ஒரு 10-15 பிக் இருந்தால் நீங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு உள்ள எப்படியும் ஒரு 2-3 ஜிமெயில் ஐடி வச்சுருப்பீங்க. அதில் வந்து நீங்களே வந்து சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் தினமும் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும்.